சலாமும் நம்முயிரையோடவும் மேலான உத்தம நபி நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை அழகாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் காலை பொழுதிலே இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அங்க அடையாளங்களை விவரிக்கும் ஷமாயிலுல் முஹம்மதியா என்ற திருக்கிரந்தத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அதை படித்து வாசித்து வரும் வரிசையில் நேற்றைய நாள் மிக முக்கியமான ஒரு விடயமாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் உலகத்திலே கொடுத்திருந்த, அதிலே யாருடனையும் அல்லாஹு தஆலா கூட்டு சேர்க்காத, யாருக்கும் அல்லாஹு தஆலா கொடுக்காத ஒரு அடையாளம் காத்தமுன் நுபுவா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நுபுவத்தின் முத்திரை, அதனுடைய அடையாளம் அது எவ்வாறு காணப்பட்டது, அதை சஹாபிகள் எவ்வாறு விரும்பினார்கள், அந்த முத்திரையை முத்தமிட எவ்வளவு ஆசைப்பட்டார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நேற்றைய நாளிலே நாம் பார்த்தோம். இன்றைய நாளிலே நாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முத்திரையை தாண்டி அவர்களுடைய நெஞ்சி, அவர்களுடைய வயிற்று பக்கம், அதிலே மிக ஆழமாக பேசுவதற்கு இல்லாவிட்டாலும் ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கரங்கள், கைகள் அது எவ்வாறு காணப்பட்டது, அந்த கைகள் எவ்வாறு காணப்பட்டது என்பதுடன் நிறுத்திக் கொள்ளாமல் அந்த கைகளுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருந்த அற்புதங்கள் என்ன என்பதை இன்றைய நாளிலே நாம் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நெஞ்சும் அவர்களுடைய வயிறும் ஒரே சமனாக காணப்பட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நெஞ்சி பகுதியும் வயிற்று பகுதியும் ஒரே சமனாக காணப்பட்டது என்றால், நம்மவர்களுக்கு இருப்பது போல, இன்றைய காலங்கள்ல இருப்பது போல இந்த வயிறு தொப்ப இந்த மாதிரி போட்டது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கிடையாது. அது மாத்திரமல்லாது அவர்களுடைய நெஞ்சி பகுதியிலே இருந்து தொப்புள் வரை நிறைய முடி காணப்பட்டதாக நாம் ஹதீஸிலே காணக்கூடியதாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நெஞ்சும் வயிற்று பகுதியும் சமனாக காணப்பட்டது. அந்த நெஞ்சிலே வயிறு தொப்புள் வரைக்கும் நிறைய முடி, அழகிய முடிகள் காணப்பட்டதாக நாம் ஹதீஸிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கைகளை, கரங்களை குறித்து சஹாபிகள் சொல்லும் போது விசேஷமாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இது சம்பந்தமாக நிறைய ஹதீதுகளை நமக்கு சொல்லி தருவார்கள். அதிலே ஒன்றுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கைகள் விசாலமானதாக காணப்பட்டது. விசாலமாக காணப்பட்டது என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கை சின்ன கை அல்ல, ஓரளவு விசாலமான கையாக காணப்பட்டது. இதை எழுதும் போது எப்படி தெரியுமா எழுதுவாங்க? கை விசாலமாக காணப்பட்டது ஹிஸ்ஸன் வ மஅனன் அப்படின்னு எழுதுவாங்க. சில இடங்கள் எழுதுவாங்க எப்படின்னு கேட்டால் யதார்த்தத்திலும் மஜாசிலும் அப்படின்னு, ஹகீகத்தன் வ மஜாசன் அப்படின்னு எழுதுவாங்க. உண்மையிலே சொல்றதாக இருந்தால் கை விசாலம் என்றால் அதை ரெண்டு வகையில் எடுக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க அவர கை நல்ல விசாலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கை ரொம்ப பெருசு என்ற அர்த்தம் இல்ல, நல்லா சதகா கொடுக்கிறாரு என்ற அர்த்தம். அதே நேரத்துல கை விசாலம் என்றால் கை பெருசு என்ற அர்த்தமும் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கை விசாலமாக காணப்பட்டது என்றால் உண்மையிலே சின்ன கை அல்ல, கொஞ்சம் விசாலமான கையாக இருந்தது. மட்டுமல்லாது கொடை கொடுக்கிறதுல இனி அதை பார்க்கவே தேவையில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாதிரி கொடை கொடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது என்று சொல்லும் அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கைகள் கொடையுள்ளதாக விசாலமாக காணப்பட்டது என்பதை எல்லா சஹாபிகளும், பெரும்பாலான சஹாபிகள் எல்லோருமே அதை சொல்லி இருக்கிறார். அது மாத்திரமல்லாது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த விரல்களுடைய மூட்டுகள் இருக்குது, விரல்கள்ல இருக்கக்கூடிய
நம்ம ஜான் கணக்கெடுக்கும் போது ஒரு கணக்கு வரும்ல, அந்த 1 இன்ச்சு 2 இன்ச்சு என்ற கணக்கெடுப்பாங்கல்ல, அதுல இந்த மூட்டுகள் வரக்கூடிய விரல்களுடைய அதுவும் விசாலமானதாக காணப்பட்டதாக ஹதீதுகளிலே பதியப்பட்டதாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கை விசாலமாக இருந்து விரல்களுடைய ஒவ்வொரு மூட்டுக்களும் விசாலமாக இருந்து மட்டுமல்லாது அந்த அவர்களுடைய உள்ளங்கை மிகவுமே மிருதுவானதாக சொஃப்டானதாக காணப்பட்டிருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உள்ளங்கை குறித்து அவர்கள் எழுதும் போது சொல்லுவார்கள், நான் எத்தனையோ மசஸ்து தீபாஜன் வலா ஹரீரன் அல்யன மின் கஃபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பட்டை தொட்டு பார்த்திருக்கிறேன். பட்டு ஆண்களுக்கு கூடாது, பெண்களுக்கு தான் பட்டு. அந்த பட்டு இருக்கிறதே, அந்த பட்டை நான் நிறைய தொட்டு, உலகத்துல ரொம்ப சொஃப்டான துணி அதுதான், பட்டு தான் ரொம்ப சொஃப்டா இருக்கும். அந்த பட்டுல ஒரு வகைதான் தீபாஜ் என்றது, பட்டுடைய ஒரு வகை அது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், பட்டையும் பட்டில் ஒரு வகையாகிய தீபாஜையும் நான் பல தடவை தொட்டு பார்த்திருக்கிறேன். ஆனால் எந்த பட்டை தொட்டாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உள்ளங்கை போல சொஃப்டான மிருதுவான ஒன்றை நான் தொட்டதில்லை என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லுவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உள்ளங்கை இருக்கிறதே, அது ரொம்ப சொஃப்டானதாக இருக்கும். மட்டுமல்லாது சொல்லுவாங்க என்ன தெரியுமா, உலகத்தில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னால் அவங்க சொல்றாங்க, நான் நிறைய நறுமணங்களை முகந்து பார்த்து இருக்கிறேன். நறுமணத்துல பல நறுமணங்கள் இருக்குது, அந்த அத்தர் இந்த அத்தர் அந்த மிஸ்கு அது இது என்று நிறைய நான் முகந்து பார்த்திருக்கிறேன். அவங்க சொல்றாங்க, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நான் உலகத்துல நிறைய நறுமணங்களை நுகர்ந்து பார்த்திருக்கிறேன். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கையுடைய மனத்தை போல நான் எந்த ஒரு மனத்தையும் நுகர்ந்ததில்லை. யாரு சொல்றாங்க? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், வலா ராயிஹத்தன் கத்து அத்யப மின் ராயிஹத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உள்ளங்கையில் இருக்கும் மனத்தை விட மனமான ஒரு வாடையான ஒரு நறுமணமான ஒன்றை நான் நுகர்ந்து பார்த்ததில்லை. இன்னைக்கு உலகத்துல அடிக்கடி கையை கழுவிக்கோங்க அப்படின்னுவாங்கல்ல. இந்த கொரோனா டைம்ல எல்லாம் ஒரே கையத்தான் கழுவ சொன்னாங்க. மனிதன் உறுப்புகள்ல அதிகமாக அவசரமாக ஊத்தியாகிறது கைதான். ஏன் கை ஊத்தியாகும்? கையத்தான் அங்க வைப்போம் இங்க வைப்போம். அதனாலதான் ஹதீதுகள்ல சொல்லப்படுகிறது, இரவில விழித்தெளிந்தால் பாத்திரத்தில் உடனே கைய போடுவானமாம். ஹதீஸ்ல வருது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏன் தெரியுமா, இரவில் உங்கள் கைகள் எங்கு இராத்தரித்தது என்பது உங்களுக்கு தெரியாது. அதனால கைதான் அவசரமாக நஜீஸ் ஆகும் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கைதான் உலகத்தில எல்லா நறுமணங்களை விடவும் மனமானதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கைகள் மிக நறுமணமானதாக மிக மனமானதாக காணப்பட்டதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லுவார்கள். மட்டுமல்லாது அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கை அழகானதாக நறுமணமானதாக மிக சொஃப்டாக இருக்கிறது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா அந்த கைகள்ல நிறைய அற்புதங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தார். அதனாலதான் பார்க்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கைகள் எவ்வளவு அற்புதமானது மகத்துவமானது. ஹைபருடைய போர் நடைபெற இருக்கிறது. அந்த ஹைபர் நடைபெற இருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஹைபரை மதீனாவுடைய ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய யூதர்களுடைய ஒரு கோட்டை, அந்த கோட்டையை கைப்பற்றணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளைய நாள் இந்த கொடிய ஹைபருக்கு போறதற்குரிய கொடிய நான் ஒரு மனிதரிடத்தில் ஒப்படைப்பேன். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் அல்லாஹுவை விரும்புவார், அல்லாஹ்வும் அவரை விரும்புகிறார்.
அப்ப எவ்வளவு பவரான ஆளா இருக்கும். எல்லாருக்கும் சரியான சந்தோஷம். சில சஹாபிகளுக்கு அதை நினைச்சு இரவு தூக்கமே வரல. ஏன் தெரியுமா? அந்த கொடி என்ன கிடைக்காதான்னு ஒரு சரியான ஏக்கம் அவங்களுக்கு. அந்த நேரத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாள் வந்துட்டாங்க. எல்லா சஹாபிகளும் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க எல்லா சஹாபிகளையும் பார்க்கிறாங்க. கொடியை கொடுக்கிறதுக்கு எல்லாரும் தலைய காட்டுறாங்க. ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ற ஆள் கிடையாது. யாரு? அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை காணல. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலி எங்கே என்று கேட்கும் போது சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு கண்ணில கண் வருத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சஹீஹான ஹதீஸ் இது, தேடி பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹுவங்களை வர சொல்லுங்க, இல்ல கண் நோய் வர சொல்லுங்க. எந்த கண்ணில் கண் நோய் இருக்கிறதோ அந்த கண்ண நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாண்ட கையால இப்படி தடவினாங்க மட்டுமல்ல, வதஃபல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கண்ணில் உமிழ்ந்தார்கள். எச்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உமிழ் நீரை படுத்தினாங்க. உடனே அவர்களுடைய கண் நோய் குணமானது மட்டுமல்லாது ஹைபர் ஒரு பெரிய வெற்றி. அந்த வெற்றி அலி ரலியல்லாஹு அன்ஹுவர்களுடைய பொறுப்பில் தான் நடந்தது. அது மட்டுமல்ல, கண் நோய் வந்தா உடனே குணமாகாது. அது எவ்வளவு டைம் பிடிக்கும் என்று தெரியும். கண்ணுக்கு வந்தா தான் மிச்சம் கஷ்டம். வெளியில போய் முகத்தை காட்ட முடியாது, ஒருத்தரோட பேச முடியாது. அதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும். அவசரமா லேசாகிறோம் நினைப்போம் கண் நோய் இல்லையா? அப்படிப்பட்ட நிலைமையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கட கையால ஒரு தடவுதான் தடவினாங்க, நோய் குணமானது. அதுக்கப்புறம் ஒரு அதிசயம் நடக்குது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அதுக்கப்புறம் எனக்கு அரபு நாட்டுல கொஞ்சம் சூடு அதிகமான கண் நோய் வரும் சொல்றாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதுக்கு பின்னால எனக்கு கண் நோய் வரும். ஆனா எந்த கண்ணுல வரும் தெரியுமா? பெருமானார் தடவாத கண்ணுல தான் வரும். அதுக்கப்புறம் கண் நோய் வருவதாக இருந்தா அடுத்த கண்ணுல வரும். எந்த கண்ணில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை வச்சு தடவினாங்களோ அந்த கண்ணில கண் நோய் வந்ததே இல்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். எனவே கை அழகாக இருந்தது மாத்திரமல்லாது அற்புதமாகவும் இருந்தது. இது ஷமாயிலுல் முஹம்மதியா வாசிக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய இடங்களில் வாசிக்கப்படுகிறது. என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள், வெறுமனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த அடையாளங்கள் சமுதாயப்படுத்துவதுடன் மனிதர்களுக்கு மத்தியில் சொல்லப்படுவதுடன் அதோடு சேர்த்து சில விடயங்கள் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. கண் என்றால் கண்ணின் அழகு மட்டுமல்ல, கண்ணின் அற்புதம் என்ன? கை என்றால் கையின் அழகு மாத்திரமல்ல, கையில் இருந்த அற்புதம் என்ன? முஸ்லிம் அல்லாத நிறைய பேர்கள் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? நீங்கள் பின்பற்றும் உலக தலைவர், இஸ்லாமியர்களுடைய தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வளவு அற்புதமானவர்களா என்று அவர்கள் நினைக்கும் அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறித்து நாங்க தான் எல்லா மக்களுக்கும் நாங்க சொல்லணும். சாதாரண ஒரு மனிதராக நாம் கற்பனை பண்ணவும் கூடாது, சொல்லவும் கூடாது. அப்படி நாங்க நினைச்சா எங்களோட ஈமானும் போயிடும். ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கைகள் சாதாரண கைகள் அல்ல. புகாரியில ஒரு பாடம் இருக்கிறது. அந்த பாடத்துல பேர் என்ன தெரியுமா? பாபுன் ஃபி கத்லி அபீ ராஃபி அப்படின்னு ஒரு பாடம் ஒன்று இருக்கு. அபூ ராஃபி என்ற ஒரு யூதன் இருந்தார். அந்த யூதன் ரொம்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை அசிங்கமாக கேவலமாக எவ்வளவு வசபாடுமோ அவ்வளவு வசபாடினான். இவன் ஒரு கோட்டைக்குள்ள வளகோட்டை, அப்படித்தான் வருது. ஒரு கோட்டை, அந்த கோட்டைக்குள்ள வளகோட்டை. அந்த கோட்டையில நடுவுல தான் இந்த அபூ ராஃபி இருக்கிற, யாருக்கும் அவனை நெருங்கலாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இது குறித்து பேசும்போது ஒரு சஹாபி முன் வந்தார், அப்துல்லாஹ் இப்னு அதீக் என்ற சஹாபி. அவர் வந்து சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், அவனுக்கு ஒரு வலு பண்ணிட்டு நான் வாரேன், அவனுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு நான் வாரேன். அவர் போனார். போன அந்த சஹாபி இரவு நேரத்துல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு கோட்டைக்குள்ள ரொம்ப ஐடியாவாக, அவருக்கு வந்து அந்த என்ன சொல்றது, வயசு மாத்தி எல்லாம் பேச தெரியும். ஆளை இப்படி ஒண்ணு பேசுவார், திடீர்னு அப்படி பேசுவார். வயச மாத்தி எல்லாம் பேசுற டேலண்ட் உள்ளவர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சஹாபியும் சேர்த்து அனுப்பிவிட்டான். போங்க போய் ஒரு மாதிரி கோட்டைக்கு நடுவுல போய் அப்துல்லாஹ் இப்னு அதீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
பெருமானாருக்கிட்ட கொடுத்த வாக்க கொடுத்துட்டு அவனுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வந்துட்டான். யாரு? அப்துல்லாஹ் இப்னு அத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. வார வழியில இரவு நேரத்துல அந்த யூதண்ட வழக்கம் ஒன்று இருக்குமா, அவன் இருட்டுக்குள்ளதான் இருப்பானாம். வார வழியில தெரியாமல் ஒரு குழிக்குள்ள காலை வச்சு கீழே விழுந்து கால் உடைஞ்சிட்டு அப்துல்லாஹ் இப்னு அத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தவண்டு வந்து அவர்களுடைய ஒட்டகத்தில ஏறி அடுத்த நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்ததோட என்னாச்சு என்று கேட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு அத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல வேண்டியதை சொன்னாங்க. நடந்து விட்டது, முடிந்து விட்டது. இன்றுடன் அந்த யூதனுடைய பிரச்சனை முடிந்து விட்டது. கால் என்னாச்சு என்று கேட்டாங்க. உடனே சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இருட்டுல வரும்போது தெரியாம பள்ளத்தில் காலை வைத்து என் கால் உடைந்து விட்டது என்றாங்க. கால் உடைஞ்சா என்ன செய்யணும்? மாவு கட்டு போடணும், எத்தனை மாசம் படுக்கணும், காலை அசைக்க கூடாது, கையில 2 கையில கம்புகளை வச்சுட்டு எவ்வளவு கஷ்டப்படணும், அல்லது தூக்கி கொண்டு போகணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரோட காலை நீட்டுங்கோண்டாங்க. சுப்ஹானல்லாஹ், எங்க வருது தெரியுமா? ஸஹீஹுல் புகாரியில ஒரு தனிப்பாடம் இது. காலை நீட்டுங்கோண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீட்டினாங்க. பெருமானாருடைய கைகள் அல்ல, அற்புதங்கள் நிறைந்த அந்த முத்தான அவர்களுடைய கையால ஒரு தடவுதான் தடவினாங்க. உடைஞ்ச கால், எந்த மாவு கட்டும் இல்ல, எந்த கம்பி உள்ள மாற்றவும் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை போட்டு எலும்பு கொண்டாங்க. காலுடைய சஹாபி உடனே எழுந்து நின்றார்கள். இதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். சில பேரு அல்லாஹ் பாதுகாக்கட்டும், இதை ஏன் சொல்லணும் என்று கேட்கிறாங்க. நாங்க சந்தோஷப்பட வேண்டிய இடம் இது. நான் கலிமாவில் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர நாயன் இல்ல. அவன் படைச்சவன், அவன் காலிக், அவன் ராசிக், அவனுக்கு நிகராக யாருமே இல்ல. அவனை என்று உலகத்தில் அருவும் அசையாது. அப்ப அல்லாஹ் படைச்சவன் இல்லையா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? இல்ல அவங்க ஒரு சாதாரண மனிதன். சாதாரண மனுஷனை நாங்க ஏன் பின்பற்றணும்? சாதாரண மனிதராக இருந்தா ஏன் பின்பற்றணும்? அவர்கள் உயர்ந்தவர்கள், மகத்துவமானவர்கள், கண்ணியமிக்கவர்கள். அவர்களுடைய உடம்பில் உள்ள அனைத்து அற்புதம் தான் என்று சொன்னால்தான். உதாரணமாக அந்நிய மத சகோதரர் ஒருத்தரைகள்கிட்ட கேட்டா, நீங்க யார பின்பற்றீங்க? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்ற. அவங்க யாரு? என்ன பதில் சொல்லுவீங்க? அற்புதம் நிறைந்தவர்கள் என்று சொல்லலாம். சும்மா சொல்லுவேன் அவங்கள்ட்ட போய்த்து கொண்டு, இல்ல அவர் ஒரு சாதாரண மனுஷன். சாதாரண மனுஷனுக்கு பின்பற்றீங்க நீங்க கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? சாதாரண மனிதர் அல்ல. ஹதீதுகளை திரட்டி பாருங்கள். இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் ஒரு கிதாப் எழுதி இருக்கிறார். அது இருக்கிற 2 ஜுஸு. அது அந்த 2 ஜுஸும் என்ன தெரியுமா? ஹஸாயிசுல் குபரா என்ற ஒரு கிதாப். அந்த கிதாபில சுப்ஹானல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷமாயிலுல் முஹம்மதியால இமாம் திர்மிதி இமாம் ரஹிமஹுல்லாஹ் என்ன எழுதுறாங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அங்க அடையாளங்கள் இதைத்தான் விவரிப்பாங்க. அவங்களோட வேலை என்ன தெரியுமா? அந்த கிதாபு முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உடம்பில் உள்ள அனைத்து அற்புதங்கள் அதைத்தான் எழுதுவாங்க. முழுசா அற்புதங்கள். அவங்களோட கண்ணு அதில் உள்ள அற்புதம் என்ன, கையில் உள்ள அற்புதம் என்ன, காலில் உள்ள அற்புதம் என்ன, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மலஜலம் அதிலே உள்ள அற்புதம் என்ன. அதான் சொல்லுவாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொல்லுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலஜலம் கழிச்சிட்டு வருவாங்க, நான் உடனே போவேன். அந்த ஹதீஸ் எழுதும்போது எப்படி தெரியுமா ஆயிஷா சொல்லுவாங்க, கொஞ்சம் லேட்டா கொஞ்சம் தொடங்கி போன, அப்படி இல்ல, உடனே நான் உள்ள போவேன் சொல்லுவாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. பெருமானார் மரம் ஜலிச்சிட்டு வெளியே வந்தால் நான் உள்ள போவேன், கஸ்தூரி வாசம் மட்டுமே வரும். சாதாரண ஆளா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பாருங்க, கால்ல மாவு கட்டு போட வேண்டிய ஒரு பெரிய ஒரு கால் உடைஞ்சிருந்த அப்துல்லாஹ் இப்னு அத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கால்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கையை வச்சு ஒரு தடவுதான் தடவிடாங்க. என்ன நடக்கிறது? உடைந்த கால் குணமாகி எழும்பி நிற்கிறாங்க. அது மாத்திரமல்லாது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென்று சில டைம்ல இந்த கைகளுக்குள்ள கல்ல எடுப்பாங்களா? நான் கல்ல எடுத்தா என்ன தெரியுமா நடக்கும்? கைக்குள்ள கல்லு வந்தால் அந்த பொடிக்கற்கள் கைக்குள்ள இருந்து கொண்டு அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுமா. சஹாபிகள் அந்த சத்தத்தை கேட்பாங்களாம். நபுதன் பிஹி பத தஸ்பீஹிம் பிபத்னிஹிமா
நபுதல் முஸப்பிஹி மின் அஹ்ஷாஇ முல்தகிமி மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா. சொல்றாங்க பாருங்க, பூசரி இமாம் சொல்றாங்க, ஹதீஸ்ல நிறைய இருக்கு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கைக்குள்ள கொடிக்கற்கள் தஸ்பீஹ் செய்யுமாம். அது பூசரி இமாம் கொஞ்சம் பசந்தா சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா? நபதன் பிஹி பஅத தஸ்பீஹின் பிபத்னிஹிமா நபதல் முஸப்பிஹி மின் அஹ்ஷாஇ முல்தகிமி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தடவைகள்ல கொடிக்கல்ல எடுத்து இப்படி அடிச்சிக்கிறாங்க. எங்க அடிச்சாங்க? ஹுனைன்ல அடிச்சாங்க. அது மாத்திரமல்ல, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊட்ட ஹிஜ்ரத் போகும்போது சுத்தினாங்களே, அந்த டைம்ல எல்லாரும் வெளியில நிக்கும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணை எப்படி எப்படி எடுத்து அடிச்சாங்க. சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாண்ட கைக்குள்ள கொடி கற்களை எடுத்தா அது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுமாம். அத பூசரி இமாம் அறிவாளி தானே அவங்க, அறிவு கடலை அவங்க, அத புர்தாவுல ஒரு வித்தியாசமா கொண்டு வராங்க. எப்படி தெரியுமா? நபதன் பிஹி பஅத தஸ்பீஹின் பிபத்னிஹிமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உள்ளங்கைகளுக்குள் அந்த பொடிக்கற்கள் தஸ்பீஹ் செய்து விட்டு சென்றது. நபுதல் முஸப்பிஹி மின் அஹ்ஷாஇ முல்தகிமி, நடுக்கடலில ஒருத்தர் மீண்ட வயிற்றுக்குள்ள மாட்டிக்கொண்டாரு. யாரு? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அவரு தஸ்பீஹ் செஞ்ச பிறகுதான மீன் வந்து வெளியே அவரை கக்கிச்சு. அப்ப தஸ்பீஹ் செய்தவரை, மீனுடைய வயிற்றுக்குள்ள தஸ்பீஹ் செய்தவரை மீன் வெளியே கக்கியது போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொடிக்கற்களை எரியும் போது அந்த கற்கள் பெருமானாருடைய கைகளுக்கு உள்ளே இருந்து தஸ்பீஹ் செய்து விட்டு போனது. மீண்ட வயிற்றுக்குள்ள அவர் தஸ்பீஹ் செஞ்சாரு, மீன் வெளிய யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை கக்கிருச்சு. அத மாதிரிதான் பெருமானார் பொடிக்கற்களை எடுத்து வீசும் போது அது உள்ள தஸ்பீஹ் செய்து விட்டு தான் சென்றது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கை. அப்ப பாருங்க, அந்த கைக்குள்ள பொடிக்கற்கள் வருவது கல்லுக்கு பிடிக்குது. அதனாலதான் அந்த கற்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கரங்களுக்கு உள்ள இருந்து அது தஸ்பீஹ் செய்கிறது. மட்டுமல்லாது அந்த கை இருக்கிற அது சாதாரண கை அல்ல. உலகத்துல எங்களுக்கு வந்து கையால உயிருள்ள ஒத்தரை கூப்பிடல, நீங்க வாங்க இங்க போங்க அப்படின்னு சொல்ல, மனுஷனை கூப்பிடலாம். ஒரு மிருகத்தை கூட வாங்கன்னு கூப்பிட்டா அது வருமானு எனக்கு தெரியாதான பழக்கப்பட்ட சில மிருகங்களா இருந்தா வரும் இல்லையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கைகள் சாதாரண கைகள் அல்ல. பெருமானார் இடத்துல ஒரு தடவை மக்கத்து குஃபார்கள் வந்து கேட்டாங்க, நாங்க இஸ்லாத்துக்கு வரணும்டா, நீங்க ஒரு அற்புதத்தை காட்டணும், இன்னைக்கு பரிபூரண சந்திரனுடைய நாள் இல்லையா? சொன்னாங்க, நீங்க 7 மண்டா இந்த சந்திரனை 2ஆ பிளந்து காட்டுங்க. சஹீஹ் புகாரில ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. பிளந்து காட்டுங்கன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த ஆள்காட்டி விரலினால புகாரில பதியப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சந்திரனின் பக்கம் அப்படியே சைக்கிளை செய்தார்கள். சந்திரன் 2ஆக பிளந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கைகள், அவர்களுடைய கரங்கள் சாதாரண கரங்கள் அல்ல. தாயிஃபுக்கு போயிட்டு வர வழியில 2 பள்ளி, மக்கா பள்ளிக்கு ஹரத்துக்கிட்ட நெருங்கும் போது ஜன்னத்துல் முஅல்லா தாண்டி வரும்போது 2 பள்ளி, அந்த பள்ளியில ஒரு பள்ளி வந்து மஸ்ஜிதுல் ஜின், அடுத்து மஸ்ஜிது ஷஜரா, அந்த 2 பள்ளி இருக்கும். அந்த மஸ்ஜிதுல் ஜின் என்றதும் மஸ்ஜிது ஷஜரா என்றதும் வித்தியாசமான 2 பள்ளிகள். அதுல பேசி யாரும் தொழுவரும் அப்படி இப்படி கட்டாயங்கள் எல்லாம் ஒண்ணு கிடையாது. அந்த 2 பள்ளிகள்ல ஒரு பள்ளிதான் மஸ்ஜிது ஷஜரா. மஸ்ஜிது ஷஜராண்டா என்ன தெரியுமா? அது என்ன மரம்? மரப்பள்ளி. மரத்துக்கு ஒரு பள்ளியா? அது என்ன தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு தடவை தனக்கு கலாஹாஜத்துடைய தேவை ஏற்பட்ட நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, ஒரு மறை ஒன்று இல்ல, போறதுக்கு மறை ஒன்று இல்ல. என்ன தெரியுமா செய்யறாங்க? தூரத்தில் ஒரு மரம் காணப்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரத்தை அப்படியே கூப்பிட்டாங்க, இங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. மரம் வருமா? ஜாஅத் லிதஅவதில் அஸ்ஜாரு சாஜிததன் தம்ஷி இலைஹி அலா சாகின் பிலா கதமி கஅன்னமா சத்தரத் சத்ரன் லிமா கதபத் ஃபுருஹா மின் பதிஇல் ஹத்தி ஃபில் லகமி ஜாஅத் லிதஅவதில் அஸ்ஜாரு சாஜிததன்.
பெருமானார் அழைத்த நேரத்தில் மரங்கள் சிரம்பணிந்து வந்தது. சிரம்பணிஞ்சு வந்தா அப்படியே நேரம் வந்தது. மட்டுமல்லது தம்சி இலைஹி அலா சாக்கின் பிலா கதமி, ஒரு ஆளுக்கு பாதம் இருந்தாத்தானே நடக்கலும். காலிக்கிற கால் பாதம் இருந்தாத்தான் நடக்கலும், கால் பாதம் இல்லைன்னா நடக்கலாம். பூசரிமாம் சொல்றாங்க, மரம் வந்தது எனக்கு என்ன பாதமாய்க்கு இப்படி இப்படி நடந்து வரதுக்கு இல்லையே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்தை கூப்பிடும் போது தம்சி இலைஹி அலா சாக்கின் பிலா கதமி, பாதங்கள் இல்லாமல் கொடுங்காலுடன் அப்படியே வந்தது. எப்படி தெரியுமா? கஅன்னமா சத்ரன் லிமா கதபத். இந்த ஒருத்தர் எழுதும் போது ஒயிட் பேப்பர்ல, இப்ப இது சில கோப்பியில எழுதினா அதுல கோட் அடிச்சிருக்கும். ஒயிட் பேப்பர் ஒன்று எழுதுறா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்டுக்கு ஒரு கோட்டை போட்டுறணும், இல்லைன்னா எழுத்து மேல ஏறும் அல்லது கீழுக்கு இறங்கும் இல்லையா. சொல்றாங்க பூசரிமாம், அந்த மரம் வந்தது ஒருவர் எழுதும் போது ஒரு கோடு போட்ட மாதிரி இருந்தது. அப்படின்னா என்ன தெரியுமா? அதையே அப்படி சொல்லணும், அதையே அப்படி சொல்லணும். என்ன தெரியுமா காரணம்? ஒருத்தர் கூப்பிட்டா வாரத்துல பல ஸ்டைல் இருக்குது. கூப்பிட்டா வாரத்துல பல ஸ்டைல் இருக்குது. ஒன்று கூப்பிட்டா கொஞ்சம் இருங்க வாரன், கொஞ்சம் இருங்க வாரன், கொஞ்சம் வேலையா இருக்கு முடிச்சுட்டு வாரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒன்று இருக்குது என்ன தெரியுமா? உடனே வருவார், கொஞ்சம் அங்கல ஆடிய செஞ்சு இங்கல செஞ்சு கொஞ்சம் அங்கல இங்கல. ஏன்னா கூப்பிடுற ஆளை பொறுத்தும் இருக்குது, கூப்பிடுற வேலையை பொறுத்தும் இருக்குது இல்லையா. அவர் கூப்பிடுற வேலை ரொம்ப கஷ்டமான வேலைங்க, கொஞ்சம் ஒளிச்சொலிச்சு போய் பொறுமையில அவரு மறந்துட்டா ரொம்ப சந்தோஷம் தானே. நல்லா கவனிங்க, ஒரு பெரிய ஒரு மனிதர் வச்சுக்கோங்களேன், அவங்க வந்திருக்கிறாங்க, அவரோட அஹ்லுல் பைத் ஒரு செய்யது ஒரு மௌலானா அல்லது பெரிய ஒரு செய்ய கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க கூப்பிட மாட்டாங்களான்னு எதிர்பார்த்து இருந்தா தான் கூப்பிட்டதோடு அப்படி தப்படு ஓடி வருவாங்க. அவர் லேட் பண்ணவும் மாட்டாரு, வளைவு நிலைவா வரவும் மாட்டாரு, அப்படியே நேர வருவார் இல்ல. அப்ப பூசரிமாம் சொல்றாங்க, இந்த மரம் வந்தது எப்படி தெரியுமா வந்தது? இந்த சோம்பர மாதிரி அல்லது வாரம் கொஞ்சம் லேட்டா வாரன்ற மாதிரியோ இல்ல, எங்கடா என்ன கூப்பிட மாட்டாரு என்று எதிர்பார்த்திருந்தது போல் வந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்களிடத்தில் வந்தது. கலாஹ் ஆயத்து முடிச்சதுக்கு அப்புறம் சரி நீ வைத்து வா அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி விட்டாங்க. அது எங்க இருக்கிறது? அது இப்பொழுது அந்த இடம் ஒரு பள்ளியாக, அதுல பைத்துல பாருங்க, பூசரிமாம் சரியான ஒரு அறிவாளி. அபுல் அப்பாசுல் முர்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாணவர் தான் இமாம் பூசரி இமாம். அபுல் அப்பாசுல் முர்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க, எனக்கு ஒரு துஆ செய்யணும் நீங்க பூசரி இமாம். அப்ப கேட்டாங்க, என்ன துஆ செய்யணும் கேட்டாங்க. இல்ல, நான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒரு புகழ் பாடணும், நான் கசீதா ஒன்று இயற்றணும் சொல்லி போட்டு சொன்னாங்க. எப்படிப்பட்ட புகழ் தெரியுமா? இதுக்கு முன்னால் அப்படி ரசூலுல்லாஹ்வை யாரும் புகழ்ந்து இருக்கவும் கூடாது, இனிமேல் அப்படி யாராலும் புகழ முடியாது. அப்படி ஒரு புகழாக நாம் புகழணும் வேண்டாம். உடனே அபுல் அப்பாசுல் முர்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு துஆ செஞ்சாங்க, அப்படியே நடக்கட்டும் அப்படின்னாங்க. அதனால சொல்லப்படுது, இந்த உலகத்தில் எத்தனை காவியங்கள் எத்தனை பைத்துகள் இருந்தாலும் புருதாவுக்கு அடிக்கலான்னுவாங்கல்ல, அதுல பாடுவாரோ பூசரிமாம் இந்த மரம் வந்த செய்தியை செல்லும் போது, மிஸ்லல் கமாமதி அன் நாசார சாயிரதன் தகீஹி ஹர்ரவதி சில்லில் ஹஜீரி ஹமீ. எப்படி தெரியுமா எழுதுவாங்க? மக்காவுல மரம் வந்ததானே, அந்த மக்கால மரம் வந்தது எதை மாதிரி இருக்கு தெரியுமா? மலை மேகத்தை போல இருக்கிறது. அது என்னங்க மலை மேகம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்துல மலைக்கு தேடி ஒரு தடவை போன டைம்ல சரியான சூடாக இருந்தது. ஒரு மலை மேகம் ரசூலுல்லாஹ்வுக்கு நிழல் கொடுத்தது. மஸ்ஜித் ஹமாமான்னு அங்க ஒரு பள்ளி உண்டு, மதீனத்துல ஒரு பள்ளி உண்டு, காடு பேர் என்ன? மஸ்ஜித் ஹமாமா. இங்க சஜரான்னு ஒரு மக்கால பள்ளி, ஹமாமான்னு மதீனால ஒரு பள்ளி. இந்த ரெண்டு பள்ளியையும் ஜாயின் பண்ணி புர்தால பூசரி இமாம் சொல்றாங்க, அங்கும் வந்தது இங்கும் வந்தது. அங்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மழை ஜலம் கழிக்க கூட நின்றது, இங்க பெருமானாருக்கு சூடு வராமல் அந்த மலை மேகம் நிழல் கொடுத்தது. அதுக்கு ஒரு பள்ளி, அதுக்கு என்ன பேரு? மஸ்ஜித் ஹமாமா. சுப்ஹானல்லாஹ். இதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகம் இயங்கியது, உலகம் இயங்குகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் உலகம் எந்தெந்த உயிரினங்களுடன் எந்தெந்த பொருட்களுடன் அந்த காலத்தில் இருந்ததோ அத்தகைய அனைத்தும் பெருமானாரின் மீது ஆசையுள்ளதாகத்தான் இருந்திருக்கிறது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் இருந்த கற்கள், மிருகங்கள், பறவைகள், பூச்சிக்கள், புழுக்கள் எல்லாமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாங்க இந்த காலத்துல வாழ்றோமே என்ற ஒரு அன்போட ஆதரவோட தான் இருந்தது. அதனாலதான் நாங்க பார்க்கிறோமே, சஹீஹுல் புகாரில வருது, இந்த ஈச்சங்குத்தி அழுதாண்டு வருது புகாரில. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக ஆதில ஏறித்தான் ஹுத்பா ஓதுவாங்க. அதுக்கப்புறம் மிம்பரை கட்டி கொடுத்துட்டாங்க, ஈச்சங்குத்தியை விட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுத்பா செஞ்சு கொண்டிருக்கிறவங்க பாக்குறாங்க, சரியான ஒரு அழுகை சத்தம் இருக்கு, யாரோ தெரியல, சின்ன பிள்ளையோட அழுகிற மாதிரி கொஞ்சம் பாருங்க சொன்னதோட பார்த்தா ஒருத்தருமே இல்ல, சின்ன பிள்ளையும் இல்ல, ஆளும் இல்ல, வயசாலும் இல்ல. பார்த்தா என்ன, அந்த ஈச்சங்குத்தி அழுகுட்டு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க அந்த ஈச்சங்குத்தி அப்படியே நெஞ்சோட சேர்த்து கொண்டாங்க. ஒரு குழந்தையின் அழுகை தாய் கட்டி அணைக்கும் போது அழுகை அடங்குவது போல ஈச்சங்குத்தியின் அழுகை அன்றைய நாளில் அடங்கியது. அந்த ஈச்சங்குத்தி கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட இரக்கமாத்தான் இருந்தது. எனவே அந்த காலத்தில் இருந்த எல்லாமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட பாசமாக இரக்கமாகத்தான் இருந்தது. அதுல இந்த நாங்களை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கைகள் இருக்கிறது, அது அற்புதம் வாய்ந்ததாக, அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்ததாக. அந்த கையால் எதை செய்தாலும் செய்ய முடியும். அதுல ரொம்ப சொல்றதுதான் என்ன தெரியுமா, சுபஹானல்லாஹ், கையால எல்லாம் செய்ய முடியுங்க. சரி, கையால காட்டி சந்திரனை புலக்கிறது அது பெரிய அற்புதம், கை எந்திரோடு மணந்து கொண்டிருக்கிறது அது பெரிய அற்புதம். இதெல்லாம் தாண்டி உள்ள ஒரு பெரிய அற்புதம் தான் சஹீஹுல் புகாரில பதியப்பட்டிருக்கிறது. யுத்தங்கள் சம்பந்தப்பட்ட பாடத்துல கந்தக்கு அகழி தோண்டிய டைம்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, தண்ணிகள் கொஞ்சம் இல்லையா, உழு செய்யறது குடிக்கிறது கொண்டு போய் இல்லையா? இத பாருங்க, சுபஹானல்லாஹ், தண்ணிகள் இல்லையா? இல்ல, கொஞ்சம் போலதான் இருக்கு. அந்த கொஞ்சம் போல தண்ணியை கொண்டு வாங்க. என்ன செஞ்சாங்க? கொண்டு வந்தாங்க. அதுக்குள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைய போட்டாங்க. இந்த விரல்களுக்கு இடையினால தண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. சஹீஹுல் புகாரில் ஹதீஸ் இது. அன்றைய நாள்ல இருந்த அத்தனை சஹாபிகளும் குடித்தார்கள், சேமித்து வைத்தார்கள், உது செய்தார்கள். அதனாலதான் அறிஞர்கள் சொல்லுவார்கள், உலகத்தில் சிறந்த தண்ணீர் எது? மாஉன் கத் நப மின் பைனி அஸாபிஇன் நபியில் முத்தபா. உலகத்தில் சிறந்த தண்ணீர் தெரியுமா? பெருமானாருடைய விரல்களுக்கு இடையில் வந்த தண்ணீர். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கை சும்மா இல்ல, அல்லாஹ் கொடுத்திருந்த அற்புதம். சஹீஹுல் புகாரி நமக்கு சொல்லுது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை அவங்கட அந்த 12 கூட்டம் மீக்கிற, மூசா அலைஹிஸ்ஸலாம் 12 கூட்டம் மீக்கிற, அவனுக்கு எல்லாம் தனித்தனியா தான் கொடுக்கணும். அதுதான் அந்த ஃபிரௌன் விரட்டி வரும்போது கடல்ல அடிச்சாங்கல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம், அடிக்கும் போது கூட 12 ரோட்டை தான் போட்டு கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. ஏன்னா சண்டை பிடிப்பானுவலாம். அடே உசுறு போற டைம், இந்த டைம்ல என்னடா சண்டை பிடிக்கிறீங்க? இல்ல 12 ரோட்டின்னா நாங்க 12 கோத்திலும் பிரிஞ்சு ஓடுவோம். அதுல வேற ஓடிக்கொண்டு இருக்கும் போது இடையில சொன்னா, மூசாவே அவங்களும் ஓடுறாங்க நாங்களும் ஓடுறோம், 12 ரோட்டால 12 கோத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், அவங்க கொஞ்சம் எங்களுக்கு விளங்குது, இல்ல பார்க்கணும். அடே உசுறு போற டைம், இந்த டைம்ல அவங்கள பார்த்து என்ன செய்ய போற? அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லா இடத்துல உருவா செஞ்சாங்க. அப்ப கண்ணாடி மாதிரி அது ஆகிருச்சாம். ரைட், பரவாயில்ல, சேர்ந்துதான் வாரான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி 12 கோத்திரம் இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட ஒரு கல் இருந்துச்சாம். அந்த ஒரு கல்லு முரப்பா, ஒரு பெட்டியான கல்லு. அந்த கல்லுலதான் அந்த ஒரு தடவை குளிக்க போகும்போது உடுப்ப வச்சு போட்டு குளிச்சாங்க. கல்லு உடுப்ப எடுத்துட்டு ஓடிடுச்சு. குர்ஆன்ல இருக்கா இல்லையா, கல்லே உடுப்ப விடு அப்படின்னு ஏன் சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னு கேட்டா அவனுக்கு ஒரு கதையை கட்டி விட்டானு. என்னண்டா, இவர் நிர்வாணமா, அந்த காலத்துல எல்லாம் நிர்வாணமா தான் குளிப்பாங்களாம், எல்லாம் நிர்வாணமா தான் குளிப்பாங்களாம். இவர் நிர்வாணமா குளிக்கிற இல்ல, அதுக்கு கதையை கட்டி விட்டான். இல்ல, இவருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மர்மஸ்தானத்துல ஏதோ குறை உண்டிக்குது அப்படின்னு கதையை கட்டு, நபி அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்களுக்கு கதையை கட்டி விட்டான். அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் தஆலா அந்த கல்லில உடுப்பு வச்சிருக்கும் போது கல்லு உடுப்பு எடுத்துட்டு ஓடிடுச்சு. உடுப்ப கொடுத்து கல்லால பின்னால ஓட அந்த காலத்தில் இருந்தவங்க எல்லாம். அப்ப இவர் நிர்வாணமா தானே ஓடினாங்க. ஓடும் போது அந்த ஆடைய மாற்றும் போது ஓடிச்சு. அவரை பார்த்தாங்க, இல்ல இவரு வித்தியாசமா ஒன்றும் குறையுள்ளவர் அல்ல என்றத அன்றைய நாள் அல்லாஹ் தஆலா கண்டுபிடிக்க வச்சான். சரி, அப்ப இந்த 12 கோத்திரம் இருக்குது இல்ல, இந்த 12 கோத்திரத்துக்கும் தண்ணி தேவை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில ஒரு தடி இருக்கும்,
இந்த கல்லு அவங்கள்ட்ட தான் இருக்கும். அந்த கல்லுல மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு இம்ரிப் அசாக்கல் ஹஜர், இந்த கல்லுல உங்களோட கம்பால, கையில் இருக்கக்கூடிய கம்பால அடிங்க. ஃபன்ஃபஜரத் மின் ஹுஸ்னதா அஷரத ஐனா கத் அலிம குல்லு உனாஸின் மஷ்ரபா. 12 ஊத்து வந்துச்சாம். ஒரு கல்லில இருந்து ஒரு திடீரென்று ஒரு ஊத்து வரவே பெரிய விஷயம். அதையும் 12 தான் அல்லாஹ் பிரிச்சு விட்டாராம். ஏன் தெரியுமா? இல்லாட்டி சண்டை பிடிப்பானோ அவனும். 12 கோத்திரம் சண்டை பிடிப்பானு. கத் அலிம குல்லு உனாஸின் மஷ்ரபா. எந்த இடத்தால தண்ணி வரணும், எந்த இடத்துல போயிட்டு யாரு கோத்திரம் தண்ணி எடுக்கணும், ஒரு கல்லு அதுல இருந்து தண்ணி வருது. இது ஒரு அற்புதம் தான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அற்புதம். ஆனா அதை சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்க? கல்லை விட கையிலிருந்து வர்றதுதாங்க அற்புதம். வ இன்ன மினல் ஹிஜாரத்தி லமா யதஃபஜ்ஜரு மின்ஹுல் அன்ஹார். குர்ஆன் எப்படி தெரியுமா அல்லாஹ் சொல்றான்? கல்லா சும்மா இல்ல, கல் என்பது தண்ணீரை தரக்கூடியதுதான். கற்களில் இருந்து தண்ணீர் வரும். இன்னும் ஒன்று வருது தெரியுமா? லமா யஹபிது மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தினால அழும் கற்களும் இருக்கிறது குர்ஆன் சொல்லுது. அப்ப கல்லால தண்ணி வாரது என்றது அற்புதம் தான். இருந்தாலும் கல்லால தண்ணி வரும், கல்லில் இருந்து தண்ணி வரும் குர்ஆன் சொல்லுது. ஆனா கையிலிருந்து ஒரு வாரம் தண்ணி வராது. கையிலிருந்து தண்ணி வருமா? எங்கேயாவது தண்ணி தேவைப்பட்டா தண்ணியை தாங்கப்பா, தண்ணியை தாங்க, இல்ல உங்களோட கையில தண்ணி வரும் தானே, கொஞ்சம் குடிச்சுக்கோங்கன்னா எங்க வரும் தண்ணி? யாருக்கு வரும்? உலகத்தில் தங்களுடைய கரங்களினால் 1000 சஹாபிகளுக்கு, 1000 மனிதர்களுக்கு குடிக்க கொடுத்தார்கள், உரு செய்ய கொடுத்தார்கள். தோல் பைகளில் நிரப்பிக் கொள்ளும் அளவுக்கு தண்ணியை கொடுக்க முடிந்த ஒரே கரம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கரம் தான். அதுல அவங்க சேர்த்து கொண்டாங்க, குடிச்சாங்க, உணு செஞ்சாங்க. சரி, முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த கோப்பையில எவ்வளவு, பாத்திரத்துல எவ்வளவு தண்ணி இருந்தோ அவ்வளவோ தண்ணி இருந்தது. அதனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நாங்க தலையிலிருந்து அப்படியே இறங்கி கொண்டு வாரோம் இல்லையா? முடியில இருந்து, கண்ணுல இருந்து, வாயில இருந்து அப்படியே வந்து காத்த முடுவால வந்து கைக்கு வந்து இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இங்க நிறைய இருக்குது. நான் சொல்றேனே, இது லேசா முடிக்கல. ஒவ்வொரு வருஷம் பேசினாலும், ஒவ்வொரு தடவை பேசினாலும் அதுல இன்னும் சொல்றதுக்கு 1000 விடயங்கள் இருக்குது. எனவே இந்த நாள்ல கரங்கள் எப்படிப்பட்ட கரங்கள், அதனுடைய தோற்றம், அதனுடைய அற்புதம், அழகும் அற்புதமும் இரண்டையும் சேர்த்து நாம் இன்றைய நாள்ல பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் இதனை தொடர்ந்து நாம் நிறைய விடயங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அழகும் அற்புதமும், அவர்களுடைய அங்க அடையாளங்களும், அதில் உள்ள அற்புதங்களையும் அதிசயங்களையும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா, நல்லவர்களாக நல்ல முஃமின்களாக எங்களை ஆக்கியருள்வாயா. அன்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகம் ஸலவாத் சொன்ன நல்ல முஃமின்களாக ஆக்கியருள்வாயா. அவர்களை உயிரை விட அன்பு வைத்த நல்லவர்களாக ஆக்கியருள்வாயா. இன்றைய நாள் கூட யாரெல்லாம் இந்த வந்த மனிதர்களுக்கு உணவளித்தார்களோ அவர்களுக்கு அருள் புரிவாயா. அவர்களுக்கும் நமக்கும் சொர்க்கத்துடைய உணவை வாஜிபாக்கி தந்தருள்வாயா. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர் ஹல்கிஹி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹதீஸ் ஹதீஸ் اللهم صل وسلم وبارك عليه. الله بحمده سبحان الله العظيم، سبحان الله وبحمده سبحان الله سبحان الله وبحمده سبحان الله العظيم، سبحان الله وبحمده سبحان الله
آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيده. اللهم صل وسلم وبارك وكرم على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحاب سيدنا ومولانا محمد. اللهم إنا قد حضرنا وقرأنا مولد نبيك الكريم، وأفض اللهم به علينا خلال القبول والتكريم، وأحينا متمسكين بطريقه القويم. اللهم اجعل هذا الرسول الكريم لنا شفيعا، وارزقنا به يوم القيامة مقاما رفيعا. اللهم اجعلنا ممن يستوجب شفاعته ويرجو من الله الكريم رحمته ورأفته. اللهم اجعلنا ممن شملته برحمته العناية ولاحظته في جميع أحواله عين الرعاية، وأن تشرفنا في الدارين بطاعته واتباع سنته واغتنام زيارته، وأن تحشرنا يوم القيامة في شفاعته ونصرته. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما، وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. لا تجعل اللهم فينا ولا منا ولا معنا ولا من يتبعنا شقيا ولا محروما. اللهم اكفنا شر الظالمين، واجعلنا من فتنة هذه الدنيا سالمين. واغفر اللهم لنا ولوالدينا ولمشايخنا ولمن كان سببا لجمعنا هذا. اللهم ارحم اساتذتنا بفضلك يا كريم، وافض اللهم علينا من بركاتهم واسرارهم وعلومهم يا ارحم الراحمين. امين. ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات، انك سميع قريب مجيب الدعوات. مولانا رب العالمين، وأفضل الصلاة وأكمل التسليم على سيدنا محمد خاتم جميع الأنبياء والمرسلين، وعلى آله وصحبه أجمعين، بفضل سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين والحمد لله رب العالمين. في كل